அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய சிந்தனையாக தலைப்பு சுய பரிசீலனை. கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கையில் ஒருத்தரோட கருத்து ஒருத்தருக்கு ஏற்புடையதாக இருக்காது. எல்லா நேரங்கள்லையும் வாக்குவாதம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்களோ தெரியலையே, ஒரு வகையிலையும் ரெண்டு பேருக்குமே ஒத்து வர மாட்டேங்குதே அப்படின்னு மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கும். இது இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று தான். சரி, இப்போ கதைக்கு வருவோம். ஒரு குடும்பத் தலைவன் மனைவியை கூட்டிக்கிட்டு ஒரு கடைக்கில் போகிறான். கடை வாசல்லையே கணவன் மனைவி இருவருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை, வாக்குவாதம் வந்துருச்சு. இப்போ கணவன் மனைவியை கடைக்கில் அனுப்பிச்சிட்டு வெளியில் போட்டிருந்த ஒரு நாற்காலியில் அப்படியே உட்கார்ந்துருந்தாப்புல. இதை கவனிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பெரியவர் அந்த நபரின் அருகில் போய் கேட்குறாரு, தம்பி, நான் கேட்குறேன்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்க கூடாது. ஏன் மனைவி கிட்ட சண்டை போட்டீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றுமில்லை அங்கிள், சும்மா தான். நான் கூட வந்து சாமான் வாங்கணும் அப்படின்னு கூப்பிட்றா. எனக்கும் அசதியாக இருக்குது. இந்த லேடிஸ்களை இப்படித்தான் அப்படின்னு சலிச்சுக்கிறாரு. அந்த முதியவரும் சிறு புன்னகையோடு, தம்பி, முன்பெல்லாம் நான் எங்கே போனாலும் என் மனைவியோடு தான் போவேன். ஆனால் இப்போ அவங்க இறந்து 5 மாதம் ஆச்சு. எங்கள் 2 பேருக்கும் ஏறக்குறைய ஒரே வயசு தான். 2 பேருமே ஆசிரியர் பணி செஞ்சு ஓய்வு பெற்ற பிறகு ஒன்றாவே ஊரில் எல்லா புண்ணிய தலங்களுக்கும் போனோம். எங்களோட 3 பிள்ளைகளுக்கும் கல்யாணம் பண்ணி தனித்தனியாக இருக்கிறாங்க. அதனால நாங்கள் தனியாக எங்கள் வீட்டிலே இருந்தோம். என் மனைவிக்கும் துரதிருஷ்டவசமாக இனிப்பு நீர், ரத்த கொதிப்பு அப்படின்னு நோயெல்லாம் வந்துருச்சு. தினமும் மருந்து சாப்பிடணும். அவங்க அவ்வளவு திடகாத்திரமாக இல்லாததுனால நான் தான் அவங்க வேலையெல்லாம் முழுமையாக கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ அவங்க இல்லை. நான் ரொம்ப தனிமையாக உணர்கிறேன். என் பகல்கள் ரொம்ப நீளமாயிருச்சு, இரவுகள் ரொம்பவும் வெறுமையாயிருச்சு. அவங்களோட ஒவ்வொரு பொருளும் அவங்கள எனக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கு. அவங்க சாப்பிட்டு முடிக்காத அந்த மருந்து மாத்திரைகளை கூட எனக்கு கவலைப்படுத்துது. அவங்களோட ஃபோன் நம்பர் இருக்குது, ஆனால் நான் அழைச்சா இனிமேல் அவள் பேச மாட்டா. வாட்ஸ்அப் பண்ணால் படிக்க மாட்டா. முன்ன என் படுக்கையில் ஒரு பக்கம் நானும் மறுபக்கம் அவளும் படுத்திருப்போம். இப்போ நான் மட்டும் அதே படுக்கையில் நடுவில் தனியாக படுத்திருக்கேன். சமையலறைக்கு தனியாக போகிறேன், எதையோ பண்ணுறேன். வாய்க்கு ருசியாக சமைச்சு தர அவங்க இல்லை. கோயிலுக்கு இப்போ ஒன்றா போக அவங்க இல்லை. வெளியோரம் நீர் தேங்க. அதான் தம்பி, அவங்க இருக்கும்போதே அவங்கள அதிகமாக நேசிக்கணும், அதிகமாக போற்றணும். ஆனால் இன்னைக்கு தினமும் என் மனைவியோட கல்லறைக்கு போகிறேன். எனக்காக எல்லாத்தையும் தயார் பண்ண நீ முன்னுக்கே போயிட்டியாம்மா, இதோ நான் பின்னாலேயே வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். சரி தம்பி, நான் வரேன் என்று புறப்பட்ட பெரியவரையே வைத்தகன் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் அந்த இளைஞன். இவன் அந்த கடைக்கில் மறுபடியும் உள்ளே போய் மனைவியை தேட ஆரம்பித்தான். ஆம், நம் மனைவிதானே, எப்படி நடந்தாலும் பரவாயில்லை. என கணவனும், நம் கணவன் தானே, எப்படி பேசினாலும் பரவாயில்லை என மனைவியும் நம்மளிடம் புதிதாக அறிமுகமாக ஒருவரிடமே, ஹாய் சார், ஹவ் ஆர் யூ, நைஸ் டு மீட் யூ என்கிறோம். இடையில் இருமுகிறோம், தும்முகிறோம், ஐ ஆம் சாரி சார் என்கிறோம். பேச்சுக்கிடையில் ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது. உடனே எக்ஸ்கியூஸ் மீ சார் என்று சொல்கிறோம். அந்த நபரை சந்தித்தே 10-20 நிமிடம்தான் ஆகியிருக்கும். அதன் பிற்பாடு அவரை சந்திப்போமா மாட்டோமா என்றே தெரியாது. ஆனாலும் அவ்வளவு மரியாதை தருகிறோம். வாழ்நாள் முழுவதும் நம்மோடு வாழ்கின்ற மனைவியை கணவன் மதிக்கின்றானா, இல்லை மனைவிதான் கணவனை மதிக்கின்றாளா? பதில் 100க்கு 90% இல்லைதான். பொண்டாட்டி சமைச்சு போடுறத கணவன் பிரமாதம்னு பாராட்டுறதும் இல்லை. அசதியாக வேலை முடிஞ்சு வீடு திரும்பும் கணவன்கிட்ட, ஏங்க ரொம்ப வேலையா, காலையிலேருந்து நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க அப்படின்னு மனைவியும் சொல்கிறதில்ல.
இதெல்லாம் சொல்லணும். அப்படி ஒருத்தர் உணர்வை இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சா வாழ்க்கை இனிக்கும். சரி, இதுல எது உங்களுக்கு சரின்னு படுதோ முயற்சி பண்ணி பாருங்க. வாழ்க்கை இனிக்குதான்னு சொல்லுங்க. நன்றியோட உங்கள் ஜிஷ்ணு அழகு.